ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையரை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆம்ப்ளிஃபையர் தான் இது. இது வந்து பக்கா குவாலிட்டியாக டிசைன் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வியூ பார்த்திங்கன்னா நல்லா பக்கா குவாலிட்டியாகவும் டிசைன் நல்லதாகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிமோட் கிட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓன் ரிமோட் கிட்டு, ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்மளோட ஓன் ட்ரான்ஸ்ஃபார்மர். நம்ம ரெகுலராகவே இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஒரு சிலது நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஒர்க் ஃபினிஷ் ஆகி முடியல. பட் ஆனால் அந்த ஒரு வீடியோ எடுத்துருவோம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஒரு எல்இடி வந்து நம்ம ரைட் சைடில் உள்ள என்கோடருக்கு எல்இடி ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த FT003 அதாவது டால்பி டிடி சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த போர்டு வந்து இன்சர்ட் பண்ணாமல் இருக்குது. இது ரெண்டு மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. பட் ஒர்க் எல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணி ஆடி டெஸ்ட்லாம் பண்ணிச்சு. ஏன்னா இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு ஒர்க்கு கொஞ்சம் கூட இருக்கிறதால ஒரு வேலையும் டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சிடுறோம். அதுக்கப்புறம் என்ன மெட்டீரியல் அப்பப்போ ஆர்டர் பண்ணி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்பப்போ நம்ம ரெடி பண்ணி ஃபினிஷிங் பண்ணி பக்காவாக ஒரு டெஸ்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு நம்ம டிஸ்பேச் பண்ணிடுறோம். இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அடியில் பார்த்திங்கன்னா பாட்டம் புஷ் பார்த்திங்கன்னா கோல்டன் புஷ் தான் யூஸ் பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் மேலே நம்ம டிவி கீழே வச்சிங்கன்னா நல்ல லுக் வைஸு நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்தா லுக் வைஸு சூப்பராகவும் ஒரு கிராண்டாகவும் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு புஷ் யூஸ் பண்ணுறோம். இதோட பேக் சைடு வியூன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் பாருங்கள், இதில் FT003 இன்னும் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கல. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா பின்னாடி வந்து இந்த 6 RCS சாக்கெட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம். அதிலேருந்து டேரெக்டாக நம்ம வந்து FT003 கனெக்ஷன் எடுத்துப்போம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறோம். அதுலேருந்து கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா அந்த கூலிங் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்ம வந்து அந்த ஸ்பீக்கர் சாக்கெட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவரால் பேக் சைடு வியூ வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் பேக் சைடு வியூ. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ்டு ஒரு ஒர்க் வேணும்னாலும் நம்மளை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம இதில் உள்ள இப்போ இன்டீரியர் பார்த்தீங்கன்னாக்கா இதில் நம்ம ஒன்றுனா இன்டீரியர் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கனாக்கா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்மளோட ஓன் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம வைண்டிங் பண்ணி பக்காவாக யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி போர்ட்ஸ் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து இப்போ இதில் பார்த்திங்கன்னா IRF 250 யூஸ் பண்ண போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆடியோ போர்டு யூஸ் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 15 amps நல்ல ஹெவியான ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்ல பக்கா குவாலிட்டியில் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இதில் அது மாதிரி மெட்டல் டயோடு வந்து 3510 ஒரிஜினல் 3 மெட்டல் டயோடும் 4 10,000 50 வோல்ட்டு 63 வோல்ட் 63 வோல்ட் கெப்பாசிட்டி 4 யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்மளோட ஓன் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து ப்ராப்ளமே உங்களுக்கு வராத அளவுக்கு நல்ல குவாலிட்டியான ரிலேஸ் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். எப்பயும் போல் ரிமோட் கிட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் ரிமோட் கிட்டு. அதுலேயும் பார்த்திங்கன்னா பக்கா குவாலிட்டியாக ரிமோட் கிட் பார்த்திங்கன்னா தெரியும். பக்கா குவாலிட்டியாகவும் ஃபினிஷிங்காகவும் பக்காவாக இருக்கும். சப்ப்ரி போர்டு பார்த்திங்கன்னா உதயா கம்பெனியில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து ஹார்ட் பேஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக அது JBL ரன் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஹார்ட் பேஸுக்காக அது யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சப்புக்காக பார்த்திங்கன்னா மகாராஜா STK மாடல் டைப் வந்து நம்ம ஆடியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கனாக்கா IRF 250 உள்ள கணேஷ் ஆடியோஸோட 5 சேனல் போர்டு வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பேக் சைடு பார்த்திங்கன்னா அந்த இதுக்காக வந்து நம்ம ஸ்பேஸ் விட்டுருக்குறோம். FT003 ஆட் பண்ணுறதுக்காக பக்கா குவாலிட்டியாக இருக்கும். ஒயரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பக்கா நீட்டாகவும் பக்கா குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்கோம். ஒரு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயரிங்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பண்ணி நல்லா பக்கா நீட்டாக பண்ணியிருப்போம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒயர் கண்ணப்பண்ணான்னு இருக்காது. ஹம்மிங் நாய்ஸ் எதுவுமே வந்து இல்லாத மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் டைமிங் கொடுத்து நல்லா நீட்டாக ஒர்க்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். எனக்கு டைம் கொடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு தான் கஸ்டமர்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுத்து தான் பண்ணுறாங்க. பட் அதுலேயும் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுது. ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் ஒரு ஆம்ப்ளிஃபையருக்கும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் பண்ணி போடுறதுனால டிலே ஆகிடுது. நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ரெகுலராக மார்க்கெட்டில் வெளியில் ஹோல்சேலும் கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி நம்ம ஆம்ப்ளிஃபையர்ஸில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இது கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹெவியாக போடுறதுனால என்னென்னா பேஸ் பஞ்ச் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து சப்வூஃபரோ லெஃப்ட் ரைட் சேனலோ பார்த்திங்கன்னா அந்த வந்து வைப்ரேஷனோ உதறலோ எதுவுமே இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து மெயின் வந்து ஆம்ப்ளிஃபையரில் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ஹெவியாக பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி தேவை இருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.